ஹலோ சார், குமார் இன்ஜினியரிங்களா? எஸ் சார். சார், நான் பிரவீன் பேசுகிறேங்க சார், நெய்வேலிலேருந்து பேசுகிறேன். ஓகே. ஆக்சுவலி உங்கள் வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருந்தேன், தான் கால் பண்ணேன். ஓகே. அதாங்க சார், எங்களுக்கு ஆக்சுவலி காஞ்சிபுரத்தில் ஒரு பிளாட் இருக்குது. ஸோ அதில் வீடு கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு லே அவுட்டு அதுதான் நீங்கள் பண்ணி தருவீங்களா இல்லை எப்படின்னு கேட்கலான்னு தான் கால் பண்ணுங்க சார். சார் உங்களுக்கு டிராயிங் வேணும்னா போட்டு கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே சார். அதான் இப்போ டிராயிங்க்கு மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எவ்வளோ வாங்குவீங்க, இல்லை எப்படி பண்ணலாம்? சார் இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பில்டிங்க்கு 1000 வாங்கிட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. டிராயிங் இப்போ எங்கள் பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 22/65, 1200-300 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே வரும். ஓகே சார். ஆனால் வந்து இப்போ நீங்கள் சைட்டோட கிளமேல் நீளம், தென்வடல் நீளம்? சார் ஆக்சுவலி நார்த் ஃபேஸிங் வீடு. இல்லை சார், இல்லை நீங்கள் பேசுறது வந்து வாயில சொல்றதையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் கம்யூனிகேஷனில் கேப் வரலாம் சார். ஓகே ஓகே. ஒரு பேப்பர்ல ரெக்டாங்கிள் மாதிரி போடுங்க, 4 சைஸை எழுதுங்க, ரோடு எந்த பக்கம் இருக்கு, வடக்கு எந்த திசையில இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா வாஸ்து பிரகாரம் நீங்க பிளான் வேணும்னா அதெல்லாமே வேணும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. ஏன்னா அப்புறம் வந்து உங்களுக்கோட ரிக்யர்மெண்ட் என்ன இருக்கோ அதையும் அதே பேப்பர்ல மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. சரி சார். வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா அதை பார்த்துட்டு திருப்பி என்ன டவுட் இருக்கோ நான் உங்ககிட்ட கேட்கறேன். சரிங்க சார். ஏன்னா பிளான் வந்து வேணும் அப்படின்னா என்னென்னவெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள உங்களோட ஆசை என்ன இருக்கு, உங்களோட சைட்ல அது வாய்ப்பு இருக்குதா, அப்புறம் வந்து அது வாஸ்துக்கும் வேணும், மனையடிக்கும் வேணும், நார்மலா ஒரு ஹியூமனோட சர்க்கிளுக்கு வந்து எப்படி இருந்தா அது சௌரியமா இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஆமா ஆமா ஆமாங்க, புரியுது. எங்க ஜன்னல் வைக்க முடியும், எங்க கதவு வைக்கலாம், வெளிச்சம் வருமா வராதா, இல்ல நாளைக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா வேண்டாமா, இது எல்லாமே வந்து நீங்க பிளான் போடுற ஸ்டேஜ்லயே பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து சைட்ல எக்ஸிகியூஷன் பண்ணும் பொழுதோ அல்லது வீடே கட்டி முடிச்சதுக்கு பின்னாலேயோ உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. புரியுது சார், புரியுது புரியுது. சரிங்களா? காசு செலவு பண்ணி வீட்டை கட்டி பார்த்து கட்ட எனக்கு இதை மாத்து அதை மாத்துன்னு பண்றதை விட பிளான்லயே வரைபடத்திலேயே நீங்க மாத்திட்டீங்கன்னா செலவு கம்மி. ஆமா 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 ஆமா, புரியுது சார், புரியுது புரியுது. சரிங்களா? அப்போ இன்னொன்னு, ரெண்டாவது, நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, நான் இங்க இருந்துட்டு நான் உங்ககிட்ட பேசும் பொழுது எல்லா டீட்டெயிலும் என்னால வாங்க முடியாது. ஆமா ஆமா. நீங்க ஆக்சுவலி எங்க சார், எந்த ஊரு? சார் நான் உடுமலைப்பேட்டை கனியூர் சார், எனக்கு நியர்பை பழனி. ஓகே 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 சார். சரிங்களா? அதெல்லாம் தூரம். ஓகே ஓகே சார். நீங்க காஞ்சிபுரத்துல வீட்டு கட்டி தருவீங்களா சார்? அது மாதிரி ஓகேண்ணா சார். காஞ்சிபுரங்கிறது வந்து எனக்கு ரொம்ப தூரம் சார். ஓகே. வேலை பண்ணலாம் சார், ஆனா எனக்கு வந்து போற சார்ஜ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு லோக்கல்ல இருக்கிறவங்களை விட நான் வந்து கம்மியா பண்ணி தர முடியாது. புரியுது புரியுது சார், புரியுது. சரிங்களா? அது வந்து தொழிலுக்கே தர்மம் இல்லை. ஏன்னா நீங்க உங்களுக்கு எது லோக்கல்லி அவைலபிளோ அதை தான் நீங்க பண்ணணும். இன்கேஸ் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருந்துச்சுன்னா நான் இங்க இருந்து அங்க வரேன் அப்படின்னா நீங்க கொடுக்குற காசுக்கும் நான் வாங்குற காசுக்கும் சரியா இருக்கும். புரியுது புரியுது சார், புரியுது. சின்ன வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எங்க பேரண்ட்ஸ் தான் பண்றாங்க. சரிங்க. ஸோ அவங்க தான் சரி ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னாங்க. நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க எங்கேயும் பார்த்தேன், இங்க யாரும் டிசைனர்ஸ் யாரும் இல்லை. அப்புறம் யூடியூப்ல எங்க அம்மா தான் பார்த்துட்டு இப்படி இருக்கு என்னன்னு பாரு அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசணும் சார். அதான் சார், நிறைய பேர் வீடியோ போடுறாங்க சார், பட் நம்மளுக்கு எது ஒத்து வருமோ அதை தான் சார் செய்யணும். சும்மா பண்றேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா வீடு சார் எல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டியது. ஆமா ஆமா ஆமா. சரிங்களா? நீங்களும் இப்ப நான் தேர்ட் பர்சன், நான் யாருன்னே தெரியாம நீங்களும் அங்க இருந்து எனக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா என்னத்தை நம்பி நான் காசை வாங்கிட்டு வர்றது, நீங்க என்ன நம்பி வேலை கொடுக்கறது? ஆமா ஆமா ஆமாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி சார், நான் ஒரு இது இல்லையே, அது ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் மாதிரி ரெக்டாங்கிள்லாம் போட்டு நாங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கறத போட்டு நாங்க ஆக்சுவலி 2 ஃப்ளோரா கட்டலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீழே கொஞ்சம் பார்க்கிங் லான் மாதிரி வச்சுட்டு ஒரு 2 BHKல கொஞ்சம் மேல வந்து கொஞ்சம் நல்ல பெருசா 2 or 3 BHKல பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் அது எங்க வீட்லயும் பேசிட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப், இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பா சார்? எஸ் சார், எஸ் சார், இதே நம்பர் தான் என்னோட வாட்ஸ்அப். ஓகே ஓகே. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிளான் கரெக்டா அமைஞ்சிட்டாலே போதும் சார், மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். ஆமா. முதல்ல அது என்ன செலவாகும்னு
சொல்லிட்டு யாருகிட்ட போய் நீங்க டிஸ்கஷனுக்கு போகணும்னாலும் முதல்ல பிளான் வேணும். ஆமா 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 ஆமா. ரெண்டாவது என்ன காட்டுறீங்க, அது வந்து இப்ப நீங்க மல்டி ஸ்டோரியா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணி போறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு யாரும் அந்த யோசனையிலே இருக்கிறது இல்லை. ஏன்னா செலவு, அதாவது சார் செலவு வந்து பண்ணி பார்த்து எச்சு கம்மின்னு முடிவு பண்றதை விட பேப்பர்ல செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அது ரொம்ப எக்கனாமிக்கல். புரியுது புரியுது சார். ஒரு பிளான் கரெக்டா பண்ணிட்டோம்னா அது ப்ரொசீட் பண்றது ஈஸியா பண்ணலாம். ஏதோ ஒரு தடையும் எல்லாமே இந்த ஒரு அதுக்கப்புறம் வர சேஞ்சஸ் எல்லாம் எதாவது அவாய்ட் பண்ணிட்டு இப்பயே பண்ணிக்கலாம். ஆமாங்க. புரியுது. ஓகே. நீங்க ஆக்சுவலி என்ன சார் நீங்க ஒண்ணு கேட்டீங்களே சார், இந்த வடக்கு என்னோ கேட்டீங்களே சார், அது என்னங்க சார்? இப்போ சைட் வந்து கிழக்கு பார்த்து சைட்டா வடக்கு பார்த்து சைட்டான்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வடக்கு பார்த்துன்னு சொல்லும் பொழுது நீங்க ரோட்ல நின்னுட்டு வடக்கு பார்த்தா உங்க சைட் இருக்குதா, இல்ல நீங்க சைட்ல நின்னுக்கிட்டு வடக்க பார்த்தா ரோடு இருக்குதாங்கிறது இப்போ கம்யூனிகேஷன்ல மாறி போயிடும். அதே பேப்பர்ல ஒரு சதுரம் போட்டுட்டு வடக்கு இந்த பக்கம் இருக்குது ரோடு இந்த பக்கம் இருக்குதுன்னு எழுதுனீங்கன்னா அதை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதாவது கிளமேல் ரோடு அப்படின்னு சொன்னா கிளமேல் ரோடு வந்து தென்புறமா இல்ல வடபுறமா, சைட்டுக்கு தென்புறமா இல்ல ரோட்டுக்கு தென்புறமா? ஏன்னா நானும் வந்து பல மொழி ஆளுகிட்ட பேசி பழகிட்டோம். ஒவ்வொருத்தரோட மைண்ட்ல என்ன வச்சிருக்காங்க, வெளியில அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னங்கறதுல புரிதல் இல்ல சார். அதே வந்து நீங்க பத்திரம் எழுதுறாங்கல்ல, டாக்குமெண்ட் ரைட் எழுதுறாங்கல்ல, அவங்க வந்து அந்த வார்த்தைய கரெக்டா எழுதி இருப்பாங்க. லா பிரகாரம் எழுதுவாங்க. அதாவது கிழமேல் வடபுறம், அதே மாதிரி தென் வடல் மேல்புறம் கிழப்புறம் அப்படின்னு எழுதி இருப்பாங்க. அது வந்து அது வார்த்தையில வர கம்யூனிகேஷன்ல பிரச்சனை வராது. ஆனா மக்கள் பயன்படுத்துற வார்த்தை வந்து ஜெனரலா அது வந்து முரண்பாடா இருக்கு. நான் என்ன நினைப்பேன், வடக்கு பார்த்த வீடு நினைப்பேன், அது பார்த்தா தெற்கு பார்த்த வீடா இருக்கும். நீங்க கேக்குறது வந்து எனக்கு வடக்கு பார்த்த வீடு வேணும்னு கேப்பீங்க, நான் தெற்கு பார்த்த சைட்டுன்னு நினைச்சு தெற்கு பார்த்த வீட்டுக்காக வாஸ்து பிரகாரம் பிளான் எல்லாம் போடுவேன். அந்த பிளான் அந்த சைட்டுக்கு மேட்ச் ஆகாது. இது கம்யூனிகேஷன் சார். நிறைய பேருக்கு நம்ம சொல்றது புரியும் புரியாது, பரவாயில்ல, நான் என் கடமையை நான் சொல்லிடுறது. அவ்வளவுதாங்க சார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் இது அந்த ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். இல்ல எங்க வீட்லயும் பேசுறேன், அவங்க விருப்பப்பட்டாலும் உங்கள்கிட்ட பேச சொல்றேன் நான். நீங்க என்ன பண்ணுங்க சார், ஒன்ஸ் வந்து நான் ஒரு சின்ன இது சொல்றேன், நீங்க வீட்டுல டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணுங்க. சொல்லுங்க சார். அதாவது பெட்ரூம் வந்து எத்தனை பெட்ரூம் வேணும், அட்டாச்சு டாய்லெட் வேணுமா வேண்டாமா, இன்னர் ஸ்டேர்கேஸ் வேணுமா வேண்டாமா, டாய்லெட் வந்து அவுட்டர்ல எந்த இடத்துல வருது, கார் பார்க்கிங் எப்படி இருக்குது, ஹால் வந்து என்ன சைஸ்ல வேணும், கிச்சன் கம் டைனிங் வேணுமா இல்ல டைனிங் இல்லாம இருந்தா போதுமா, வெறும் கிச்சன் மட்டும் போதுமா, பூஜா வந்து தனியா ஒரு ரூம்ல ஒரு இடத்துல பூஜாங்கிறது வேணுமா, இல்ல வந்து ஹால்லயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல கபோர்ட் மாதிரி பூஜா வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிற மாதிரி வச்சா போதுமா, இல்ல நீங்க வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து உங்களோட பர்பஸ்க்கு மட்டும் நீங்க உபயோகப்படுத்த போறீங்களா இல்ல வாடகை கூட போறீங்களா, அப்போ கார் பார்க்கிங் வந்து எத்தனை வண்டி நிறுத்துற மாதிரி கார் பார்க்கிங் வேணும், இல்ல வெளியில காமன் டாய்லெட் வேணுமா வேண்டாமா, இது மாதிரி பாயிண்ட்களை எல்லாம் நீங்க யோசனை பண்ணனீங்கனாலே ஏறக்குறைய டிஸ்கஷன் ஒரு நாள் 2 நாள் எல்லாம் உங்க வீட்டுல நடக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அதுதான் போயிட்டு இருக்கு. இதுதான் சில இது முடிவும் பண்ணியாச்சு. லைக் கீழே இருக்கிறது வாடகை விடலாம், மேல நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதான் அதாவது வாடகைக்கு வர்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ப்ரொவிஷன் கொடுக்கணும், அவங்க வந்து போறதுக்கு உண்டான அக்சஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் தேவை. ஆமா ஆமா ஆமா. சரிங்களா? இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு நீங்க எங்கிட்ட சொல்லும் பொழுது நான் பிளான் கொடுக்கலாம். அதாவது ஒரு சிலர் வந்து என்னங்கிறாங்க, எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு பிளான் அனுப்புங்க, 2 பெட்ரூம் அனுப்புங்க, 3 பெட்ரூம் அனுப்புங்க, இதான ஸ்கொயர் ஃபீட் அனுப்புங்க சொல்லுவாங்க. அப்படி டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய பிளான் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு கேட்டா 100க்கு 80% செட் ஆகாது. நீங்க வேற ஒருத்தரோட வீடோட அமைப்பு அப்படி எனக்கு வேணும் அப்படின்னா அந்த சைட்டோட சைஸும் அதே மாதிரி வேணும், உங்களோட ரிக்வயர்மெண்ட்டும் அதே மாதிரி வேணும். அது அப்படியெல்லாம் இருக்காது, மேக்சிமம் இருக்காது, ஒரு 80% இருக்காது.
அப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் பிளான் வரப்போகுது. ஏன்னா நம்ம நம்ம முகம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடான முகங்கள் இருக்குதோ அதே மாதிரி வீடுகளும் வெவ்வேறா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஒரே பிளான டிட்டோ பண்ணி காப்பின்னு போனாலும் அதுலயும் சின்ன மாறுதல் இருந்தா தான் வரும். சோ உங்க ரெக்யர்மெண்ட் அக்கார்டிங் சைட்டோட டைமென்ஷன், அதாவது அக்கார்டிங் சைட்டுங்கிறது சைட்டோட திசை, அத பொறுத்து பிளான் வந்து மாறும். நாங்க மேக்சிமம் பழைய பிளான காப்பி பண்றதுங்கிறது ஐடியாலஜிக்காக தான் கண்ணில் காட்டுமே ஒழிய மற்றபடி அது எக்ஸிகியூஷனுக்கு வர்றதில்லை. கரெக்ட் கரெக்ட் சார். எனக்கு அதான் எனக்கு இப்போ கான்செப்ட் வைஸ் லைக் ஐடியாலஜியா இப்போ ஒரு ரூம் வந்து இவ்வளோ இப்படி ஒரு அமைப்புல பக்கத்துல பாத்ரூமு, பக்கத்துல ஒரு பெட்ரூம், அதுல அட்டாச் பாத்ரூம் வைக்கிறதா வேணாமா, பக்கத்துல ஒரு அப்புறம் இன்னும் முன்னாடி போனா இது ஏதாவது முற்றம் வைக்கணுமா வேணாமா. ஸோ இது எல்லாத்தையும் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் பேசிட்டு உங்களுக்கு நான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அனுப்புறேங்க சார். நம்ம திருப்பி வேணா கூட பேசலாம், வீட்டுல பேசலாம். இல்ல அதான் சொல்றேன், முதல்ல நான் சொன்னதை நீங்க லிசன் பண்ணிருப்பீங்க, இத வச்சு டிஸ்கஷன் நீங்க பண்ணிக்கலாம். புரியுது சார், புரியுது. அந்த டிஸ்கஷன்ல ஒரு கன்க்ளூஷன் வரும் பாத்தீங்களா, அதை கொண்டு வாங்க. புரியுது சார், புரியுது. திரும்பவும் ஆயிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்காது பாருங்க. இல்ல 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 அது புரியுது சார், புரியுது. அதனால சொல்றேன், பாருங்க சார். சரிங்க சார், சரி. நன்றி. தேங்க்யூ சார்.